गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातं अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, விஜயநாம சம்வத்சரம், உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், தை மாதம், சுக்லபக்ஷம், சதுர்த்தி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 47வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தம் ரொம்ப ரசமான ஒரு ஸ்கந்தம். ஏனென்றால் தசமஸ்கந்தம் முழுக்க கிருஷ்ணாவதாரம் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் பாலலீலைகள் முதல் சில அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 10வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகான ஒரு லீலை, பகவானுடைய லீலையை சொல்லியிருக்காள். உலூக்கல பந்தனம்னுட்டு, உலூக்கலம்னா உரல். உரல்ங்கிறது என்ன சாதனம்னா அதில் தான் நெல்லை போட்டு குத்துவாள். நெல் முதலான விஷயங்களெல்லாம் குத்தினாக்க அது அரிசி ஆயிக்கும். கிராமங்களில் குத்துவாள். நெல் குத்துறதுக்காக உரல்னு ஒன்று உண்டு.
அது இங்கே நந்தவரஜத்தில் கிராமம் தானே இது. அங்கே உரல் போட்டு வச்சுருந்துருக்கா. அங்கே நந்தவரஜத்தில் ஸ்திரீகள்லாம் சுவாமி ரொம்ப வசம் பண்ணுவார் சின்ன குழந்தையாக இருக்கிறத. ஒரு தடவை அப்படி வசம் பண்ணுறத என்ன ஆச்சுன்னால், அந்த கதையை தான் இந்த தசமஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் வர்ணிச்சிருக்காள் பரீட்சித்துக்கு. அந்த சப்ஜெக்ட் மேட்டரை எடுத்து அழகாக 10 ஸ்லோகங்களில் நாராயணியத்தில் பட்டதிரி அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காள். அதை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே உலூகல பந்த வர்ணனம் நாம சப்தச்சத்வாரிம்சம் தசகம். ஏகதா ததி விமாதகாரிணீம் மாதரம் சமுபசேதிவான் பவான் ஸ்தன்யலோலுபதயா நிவாரயன் அங்கமேத்யபபிவான் பயோதரௌ. ஏகதா ஒரு நாளைக்கு நந்தவரஜத்தில் யசோதை குழந்தை கிருஷ்ணங்கிட்டக்க ரொம்ப ஆசை வச்சிருக்காள். இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னால், அவளுக்கு எப்போதும் பிஸியாக இருப்பாள். ஏன்னா இடையர் குலத்தில் இருந்ததுனால மாட்டெல்லாம் அவுத்து கட்டணும், மாட்டெல்லாம் குளிப்பாட்டணும், அப்புறம் பால் கறக்கணும், கறந்த பாலை எடுத்து சேவித்து காய்ச்சணும், அப்புறம் தயிருக்காக உரக்குத்தணும். முதல் நாள் உரக்குத்திருந்தத்தை எடுத்து தயிர் எடுத்து போட்டு சட்டியில் போட்டு கடையணும். கடைஞ்சா தான் வெண்ணெய் வரும். இதெல்லாம் எல்லா காரியமும் அவள் தான் பண்ணியானும். அதோடு கூட விஷமம் பண்ணக்கூடிய குழந்தை கிருஷ்ணன், அவனையும் பரிபாலனம் பண்ணும். இப்படி நடந்துட்டுருக்கு நந்தவரஜத்தில். அப்போ ஏகதா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னால், ததி விமாதகாரிணீம், அவள் தயிரை கடைஞ்சின்றிருந்தாள் யசோதே. அந்த தயிரை கடைஞ்சின்றிருக்கிற யசோதையினுடைய அம்மாவை பார்த்தால் தூரக்கேந்து சின்ன குழந்தையான கிருஷ்ணன். அவருக்கு அம்மா கிட்டக்க ஸ்தன்யபானம் பண்ணணும்னு ஆசை, பால் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாள். உடனே ஓடி அம்மா மடியில் ஏறி உட்காந்துட்டாள். அம்மாவுக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப பிரியம். அதனால் தயிர் கடையிறத கொஞ்சம் நிறுத்தினாள். நிறுத்திவிட்டு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சுட்டு இருந்தாள். சுவாமி பாலை குடிச்சுட்டு இருந்தாள் அம்மாட்டேருந்து. அம்மா தயிரை கடையப்படாதுங்கிறதுக்காக தயிர் கடையிற மத்து இருக்கு இல்லையா, அதை கையால் ரெண்டையும் இறுக்கி பிடிச்சிருந்தாலாம். ஏன்னா அவருக்கு சுவாமிக்கு அம்மா தயிரை கடையப்படாது, தங்கிட்டே தான் எல்லாம் அட்டென்ஷன் இருக்கணும்னு ஆசை. அதுக்காக அப்படி பண்ணாலாம். அது இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். ஏகதா ததி விமாதகாரிணீம், ஒரு நாளைக்கு யசோதே ததி விமாதகாரிணீம் தயிர் கடைஞ்சின்றிருந்தாள். மாதரம் சமுபசேதிவான் பவான், அந்த அம்மாவான தன் தாயான யசோதையே சமுபசேதிவான் ஓடிப்போய் அவர் மடியில் போய் உட்கார்ந்துட்டேள். எதுக்கா? ஸ்தன்யலோலுபதயா நிவாரயன்னு, அம்மாவனுடைய ஸ்தன்யபானம் பண்ணணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டேள் நீங்கள், பாலை குடிக்கணும்னுட்டு. ஸ்தன்யலோலுபதயா நிவாரயன்னு அங்கமேத்திய பபிவான் பயோதரௌ, அம்மாவனுடைய மடியில் ஏறி தைரியமாக உட்காந்துட்டேள். நிவாரயன்னு தயிர் கடலை மற்ற கையால் பிடிச்சிண்டு, பயோதரவு பப்பிவானு அம்மாவனுடைய ஸ்தன்யங்கள்லேருந்து பாலை குடிச்சுட்டு இருந்தேள் சொன்னாள் முதல் ஸ்லோகத்தில். ஏகதா ததி விமாதகாரிணீம் மாதரம் சமுபசேதிவான் பவான் ஸ்தன்யலோலுபதயா நிவாரயன் அங்கமேத்திய பப்பிவான் பயோதரௌ. இப்படி அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, ஹே பகவானே, ஹே குருவாயூரப்பா, நீ உன் முகம் அழகான தாமரைப்பூ மாதிரி உன் முகம் இருக்குது. அதில் நீ சிரிக்கிற அழகு இருக்கே, எல்லாருடைய மனசையும் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய அழகான ஒரு சிரிப்பு இதில். அப்படி ஒரு அழகாக அம்மாவை பார்த்து சிரிச்சுண்டே, பாலை குடிச்சுட்டே இருக்கிறவன் வாயில் அம்மாவனுடைய ஸ்தனங்களை வச்சுட்டு இருக்கப்பட்டவன், அப்படி இருந்து கூட அம்மாவனுடைய முகத்தை நீ கண்களை பார்த்துட்டே இருந்தே. பாதி பால் குடிச்சுட்டே இருக்கப்பட்டவன் நீ அம்மாவை அப்படி பார்த்துட்டு இருக்கிறத அம்மாவுக்கு திரும்பி ஞாபகம் வந்தது. ஆஹா, அடுப்பில் பால் வச்சுருக்குமே, அது பொங்கி வழியே போகிறதேன்னுட்டு அவளை என்ன பண்ணால் உன்னை திடும்னு இறக்கி விட்டாள்.
நீ பாதி பால் குடிச்சுட்டு இருக்கும்பொழுதே உன்னை வடுக்குன்னு பிடிங்கி கீழே இறக்கி விட்டுட்டு பாலை இறக்கிறதுக்காக ஓடினாள் அவள்னு சொன்னாள். இது சுவாமிக்கு மகா கோபம் வந்தது. இப்படி நம்மளை உதாசீனம் பண்ணிவிட்டு இப்படி போகிறாளேன்ட்டு அதை சொன்னால் இந்த 2வது ஸ்லோகத்தில் அர்த்தபீத குச்ச குட்மலே த்வயி ஸ்னிக்தஹாசமதுரானனாம்புஜே துக்தமீஷதகனே பரிஸ்ருதம் தர்த்துமாஷு ஜனனி ஜகாமதே. தே ஜனனி, உன்னுடைய அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாள்? அர்த்தபீத குச்ச குட்மலே த்வயி, நீ அம்மாவனுடைய ஸ்தனங்கள்லேருந்து ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருந்தே. அப்பொழுது ஸ்னிக்தஹாச மதுரான் நம்புஜே, அம்மாவை பார்த்து புன்சிரிப்பு சிரிச்சுண்டே அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்துண்டு நீ சாப்பிட்டுட்டு இருந்தே, பால் குடிச்சுட்டு இருந்தே. அப்பொழுது என்ன ஆச்சு? அவள் அடுப்பில் பாலை வச்சுருந்துருக்காள் போல் இருக்கு. துக்தமீஷ தகனே பரிஸ்ருதம், அடுப்பில் பாலை வச்சிருக்காள் காய்ச்சறதுக்காக. அது துக்தம், பால் பொங்கி வழிய ஆரம்பிச்சுது. அதை பார்த்துட்டு அதை இறக்கணுங்கிறதுக்காக தத்துமாஷு ஜனனி ஜகாமதே, தே ஜனனி ஜகாம தத்தும் ஆஷு தத்தும், உடனே சீக்கிரமாக போய் அந்த பாலை இறக்கணுங்கிறதுக்காக உன்னை திடார்னு இறக்கி கீழே வச்சாள். உடனே ஓடிப்பிட்டாளுங்கிறாள். அவரை உதாசீனம் பண்ண மாதிரி தோணித்து குழந்தைக்கு. அர்த்தபீத குச்ச குட்மலே த்வயி ஸ்னிக்தஹாசமதுரானனாம்புஜே துக்தமீஷதகனே பரிஸ்ருதம் தர்த்துமாஷு ஜனனி ஜகாமதே. அம்மா ஓடினாள் சொன்னாள். அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்த மாதிரி நடித்தாள். தன்னுடைய மனசில் கலக்கத்தை உண்டாக்கிண்டு அவர் என்ன பண்ணார்? இந்த கோபத்தில் அந்த மத்தினுடைய கழி இருக்கே அதை எடுத்தாள். எடுத்து இந்த சட்டி இருக்கே, அது மண் சட்டி, அது முழுக்க தயிர் வச்சுருக்கு. அதை ஓங்கி ஒரு அடி அடித்தா அதை உடஞ்சி தயிரெல்லாம் கீழெல்லாம் போயிடுது. நயாகரா ஃபால்ஸ் மாதிரி கீழே கொட்டி கொடுத்து பெரிய தயிர், பெரிய சட்டி இது. அது சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். சாமி பீதரச பங்க சங்கத क्रोधभार परिभूत चेतसा मंथदंडमुपगृह्य पाटितं हंतदेव ददि भाजनं त्वया. हे स्वामी, நீ குடிச்சுருக்கிறதே பாதி தான் குடிச்சிருக்கேள் பாலை. சாமின்னா பாதின்னு அர்த்தம். சுவாமிங்கிறது வேற, சாமின்னு வேற. சில பேர் ராமசுவாமிங்கிறத ராமசாமின்னு எழுதுவாள். அப்படி எழுதப்படாது. ஏன்னா சாமின்னா சம்ஸ்கிருத பாஷையில் பாதின்னு அர்த்தம். அப்போ சாமி பீத ரசபங்க சங்கத, ரசமாக பாலை குடிச்சுட்டு இருக்காள் சுவாமி. அப்பொழுது பாதியே நிறுத்தப்பட்டு அம்மா இறக்கி விட்டுட்டு போயிட்டாள். அப்படி பாதி குடித்த பால்னால ரொம்ப கோபம் வந்தது சுவாமிக்கு. முழுக்க குடிக்கலையே அம்மாவுடைய பாலை, அதுக்குள்ளேயே நம்மளை உதாசீனம் பண்ணிவிட்டு இறக்கி விட்டுவிட்டாளேன்னு கோபம். குரோதபார பரிபூத சேதசா, ஒரே கோபம் ஏற்பட்டது. அதனால் கலங்கின மனசு. இதெல்லாம் சுவாமி நடிக்கிறாள். அவர் பூர்ணனான அவருக்கு மனசு கலங்குமா? அப்படி கலங்கின மாதிரி குழந்தை கண்கள்லேருந்து ஜலத்தை உண்டாக்கிண்டு கலங்கின மனசோடு கூட கோபத்தை உண்டாக்கினவராக அந்த மத்தை எடுத்தாள். மந்ததண்டம், மந்ததண்டம்னா அந்த மத்தில் ஒரு கழி இருக்கும், அதை புடிந்தாள். மந்ததண்டம் உபகிருஹ்ய பாட்டித்தம் அந்த தேவ ததி பாஜனம் துவயா. ததி பாஜனம் துவயா பாட்டித்தம். பாட்டித்தம்னா உடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த தயிர் சட்டி இருக்கே ததிபாஜனம், அந்த தயிர் சட்டியை ஓங்கி ஒரு அடி அடித்தா அதை உடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற தயிர் வெண்ணெய் எல்லாம் கீழே ஓடி போயிடுது. அதை 3வது ஸ்லோகத்தில் சொன்னாள். சாமி பீதரச பங்க சங்கத क्रोधभार परिभूत चेतसा मंथदंडमुपगृह्य पाटितं अंतदेव दधिभाजनं त्वया. அழகான 3வது ஸ்லோகம் இது. 4வது ஸ்லோகத்தில் அந்த அவர் ஓங்கி அடித்த போது இந்த செட்டி உடஞ்ச ஓசை கேட்டுது, 4 பக்கத்துலேயும் கேட்டுது. அதை கேட்டோடனே அங்கேருந்து யசோதா ஓடி வந்தாள். என்ன ஆயிடுச்சோ என்னவோ தெரியலையே, சத்தம் வந்திருக்கேன்னுட்டு.
யசோத ஓடி வந்து பார்த்தாள். பார்த்தா கீழெல்லாம் தயிர் செதறி கிடக்கு. எங்கே பார்த்தாலும் வெண்ணெயும், ரூம் முழுக்க ஒரே தயிரும் மோரும் வெண்ணெயுமா கிடக்கு. செட்டியெல்லாம் உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்தாள் அந்த அம்மா. அது சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில், உச்சலத்வனிதம் உச்சகைஸ்ததா சந்நிஷம்ய ஜனனீ சமாத்ருதா த்வத்யசோ விசரவத்ததர்ஷசா சத்ய ஏவ ததி விஸ்திருதம் க்ஷிதௌ. அழகாக அதுக்கு ஒரு உபமானம் போட்டார் பட்டதிரி. பெரிய சப்தம், உச்சலத்வனி, ரொம்ப பெரிய சப்தம் கட்டுதான் இவர் அடித்த அடியில் பானை உடையறத. உச்சலத்வனிதம் உச்சகைஸ்ததா, பெரிய சப்தம் கேட்டோடனே சந்நிஷம்ய ஜனனி சமாத்ருதா, துருத்தானா வேகமானு அர்த்தம். ரொம்ப வேகமாக ஓடி வந்தாள் அந்த ரூம்லேருந்து, பாலை இறக்கி வச்சுட்டு சத்தம் கேட்குறதேன்னுட்டு வந்து பார்த்தாக்க துவத் யசோ விசரவத்ததர்ஷசா, ஒரேடியாக பூமி முழுக்க எங்கே பார்த்தாலும் பறந்து கிடக்காம் தயிரும் வெண்ணையும் பாலும். எப்படி திறந்து விஷாலமாக இருக்குன்னாள். ஏ பகவானே குருவாயிரப்பா, உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய யசஸ் இருக்கே, அது எப்படி 4 திக்குலேயும் பெருசாக இருக்குமோ, கீர்த்தி லோகம் முழுக்க இருக்கோ அப்படின்னாள். துவத் யசோ விசரவத்ததர்ஷசா, உன்னுடைய கீர்த்தி மாதிரி இருக்குன்னாள். உன்னுடைய கீர்த்தி லோகம் பூரா எப்படி பறவை கிடக்கோ அப்படி தயிர் கீழெல்லாம் பறவை கிடந்ததுன்னாள். அதை யசோதை பார்த்தாலாம். இது 4வது ஸ்லோகம். இது அவளுக்கும் கோபம் வந்தது. உச்சலத்வனிதம் உச்சகைஸ்ததா சந்நிஷம்ய ஜனனீ சமாத்ருதா த்வத்யசோ விசரவத்ததர்ஷசா சத்ய ஏவ ததி விஸ்திருதம் க்ஷிதௌ. க்ஷிதௌ விஸ்திருதம், கீழே தர முழுக்க அந்த ரூம் முழுக்க பரவி கிடந்துதான் பாலும் தயிரும் வெண்ணையும். உங்களுடைய யசஸ் எப்படி லோகம் முழுக்க பரவி இருக்கோ அப்படி பரவி இருந்ததுங்கிறாள் பட்டதிரி. இப்படி வசத்தியான 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே உலூகலபந்தவர்ணனம் நாம சப்தச்சத்வாரிம்சம் தசகம். ஏகதா ததி விமாதகாரிணீம் மாதரம் சமுபசேதிவான் பவான். ஏகதா ததி விமாதகாரிணீம் மாதரம் சமுபசேதிவான் பவான். ஏகதா ததி விமாதகாரிணீம் மாதரம் சமுபசேதிவான் பவான். ஸ்தன்யலோலுபதயா நிவாரயன் அங்கமேத்யபபிவான் பயோதரௌ. ஸ்தன்யலோலுபதயா நிவாரயன் அங்கமேத்யபபிவான் பயோதரௌ. ஸ்தன்யலோலுபதயா நிவாரயன் அங்கமேத்யபபிவான் பயோதரௌ. அர்த்தபீதகுச்ச குட்மலே த்வயி ஸ்னிக்தஹாசமதுரானனாம்புஜே. அர்த்தபீதகுச்ச குட்மலே த்வயி ஸ்னிக்தஹாசமதுரானனாம்புஜே. அர்த்தபீதகுச்ச குட்மலே த்வயி ஸ்னிக்தஹாசமதுரானனாம்புஜே. दुग्धमीशदहने परिसृतं दत्तुमाशु जननी जगामते. दुग्धमीशदहने परिसृतं दत्तुमाशु जननी जगामते. दुग्धमीशदहने परिसृतं दत्तुमाशु जननी जगामते. सामि पीतरसभङ्गसङ्गत क्रोधभार परिभूत चेतसा. सामि पीतरसभङ्गसङ्गत क्रोधभार परिभूत चेतसा. सामि पीतरसभङ्गसङ्गत क्रोधभार परिभूत चेतसा. मन्थदण्डमुपगृह्य पाटितं हन्तदेव दधिभाजनं त्वया. मन्थदण्डमुपगृह्य पाटितं हन्तदेव दधिभाजनं त्वया. उच्चलध्वनितमुच्चकैस्तदा सन्निशम्य जननी समादृता. उच्चलध्वनितमुच्चकैस्तदा
சந்நிஷம்ய ஜனனீ சமாத்ருதா உச்சலத்வனிதமுச்சகைஸ்ததா சந்நிஷம்ய ஜனனீ சமாத்ருதா त्वद्यशो विसरवद्ददर्शसा सद्य एव दधि विस्तृतं क्षितौ त्वद्यशो विसरवद्ददर्शसा सद्य एव दधि विस्तृतं क्षितौ श्रीहरे नमः श्रीहरे नमः. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, அந்த யசோதை எவ்வளவு பாக்கியசாலி தெரியுமா? அவளுக்கு கோபம் வந்தது. அந்த கோபம் வந்த அவள் உனக்கு சிக்ஷை பண்ணணும்னு நினைச்சாள். அதனால என்ன பண்ணாள், உன்னை பார்த்தாள். நீ என்ன பண்ணிட்டு இருந்த, சட்டியை உடச்சிவிட்டு நீ பாட்டுக்கு தெமேன்னு அந்த உரல், அங்கே ஒரு பக்கத்தில் உரல் இருந்தது, உரலுக்குள்ளே ஒரு குழி இருந்தது. நீ இந்த உரல் மேலே உட்காந்துட்டு, அங்கே ஒரு பூனை ஒன்று இருந்தது. அந்த பூனைக்கு இங்கே கீழே விழுந்திருந்தது. சட்டியை உடைச்சோடனே அந்த வெண்ணெய், அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து அந்த உரல் மேலே உட்காந்துட்டு அங்கே இருந்த பூனைக்கு நீ வெண்ணெயை கொடுத்துட்டு இருந்த. இதை பார்த்தோன்னே அவள் கோபம் பல மடங்காச்சு. அவள் இதை பார்த்தாள். நீ கோபிச்சுட்டு இருக்கிறத அவள் பார்த்தாள். இன்னும் சொன்னாள், ஏன்னா குழந்தை கிருஷ்ணன் என்ன பண்ணார், தயிரை உடைச்சி சட்டியை உடைச்சாள். தயிர் சட்டியை உடைச்சிட்டு ஓடி போய் முத்தத்தில் போய் அங்கே ஒரு உரல் இருந்தது, அந்த உரலில் ஏறி உட்காந்துட்டார். இவள் அந்த ரூம் முழுக்க கிருஷ்ணரை காணுமேன்னு தேடினாள். தேடினவள் அவளுக்கு எங்கடா கிருஷ்ணனை காணுமே, சப்தம் கேட்டதே, எங்கே போனான் குழந்தைன்னு தெரியலையேன்னாள். ஆனால் தூரக்க அவர் என்ன பண்ணார், உரல் மேலே ஏறி உட்காந்துட்டு வெண்ணெயை எடுத்து அங்கே இருக்கப்பட்ட அந்த வீட்டில் இருந்த பூனைக்கெல்லாம் வெண்ணெயை கொடுத்துட்டுருக்கார். தயிரையும் வெண்ணெயையும் அது சாப்பிட்டுருக்கு. இதை அந்த யசோதை பார்த்தாலாம். வேதமார்க பரிமார்கிதம் ருஷா துவாமவீக்ஷ்ய பரிமார்கயந்த்யசௌ சந்ததர்ஷ சுகிருதின்யுலூகலே தீயமான நவநீதமோதவே. ஹே குருவாயூரப்பா, நீ என்ன தெரியுமா பண்ணினே, தயிரை உடைச்சது போராதுன்னுட்டு ஓடி போய் நடுப்புற மித்தம் இருந்தது, அதில் அங்கே ஒரு உரல் இருந்தது, அதில் போய் உட்காந்துருந்தே. நீ வெறும்னு உட்காரல, இருக்கிற தயிரெல்லாம் வெண்ணெயெல்லாம் கையில் எடுத்துன்னு போய் ஓத்தவேன்னா அங்கே ஒர்க்கப்பட்ட ஒரு பூனை, இந்த பூனைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தே நீ. வேத மார்க்க பரிமார்கிதம் ருஷா, இவள் ஒன்றை தேடினாள். எப்படி தேடினாள், ஒன்றை வேதங்களெல்லாம் தேடுறது, பிரம்மஸ்வரூபமான ஒன்றை எப்படி அடைவது என்பதற்காக வேதங்களெல்லாம் தேடுறது. எல்லாரும் ஞானிகள்லாம் வேதம் மூலமாக, ஸ்ருதிகள் மூலமாக ஒன்றை தேடுறாள். அப்பேற்பட்டவன் நீ. வேத மார்க்க பரிமார்கிதம் ருஷா, அவளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. தேடி தேடி பார்க்குறாள், அவ்வளோ சுலபமாக நீ கிடைக்க மாட்டேங்கிற. பிரம்மஸ்வரூபம் என்னங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. அப்பேற்பட்டவன் நீ. அப்பேற்பட்ட ஒன்றை போய் துவாமவீக்ஷ்ய பரிமார்கயந்த்யசௌ, நீ இல்லேன்னு பார்த்துட்டு கிருஷ்ணனை காணுமே, குழந்தை கிருஷ்ணனை காணுமேன்னு யசோதே எங்கே பார்த்தாலும் தேட ஆரம்பித்தாளாம். அப்போ தேடின போது எங்கே இருந்தேன்னாள், சந்ததர்ஷ சுகிருத்தின்யுலூகலே, ரொம்ப சுகிருத்தின்னாள், சுகிருத்தினியான அவள் பெரிய பாக்கியசாலியான அந்த யசோதே உன்னை பார்த்தாள். எங்கே பார்த்தாள், நீ நடுப்புற மித்தத்தில் ஒரு உரல் மேலே உட்காந்துருந்தே, உலூகலம்னா உரல். சந்ததர்ஷ சுகிருத்தின்யுலூகலே தீயமான நவநீதம் ஓதவே, தீயமான நவநீதம் ஓதவே. நவநீதம்னா வெண்ணெய், வெண்ணெய் எடுத்து ஓத்தவே ஒரு பூனைக்கு கொடுத்துட்டு இருந்தே அந்த உரல் மேலே உட்காந்துண்டு. அதை பார்த்தாள் அவள். அவளுக்கு முன்னாடியே கோபம், குழந்தை உடச்சி விட்டானேன்ட்டு தேடி தேடி பார்த்தாள். சுவாமியை காணும். சுவாமி ரொம்ப சாந்தமாக உள்ளங்க குரல் மேலே உட்காந்துட்டு வெண்ணெயை தூக்கி பூனைக்கு கொடுத்துட்டுருக்கார். இதை பார்த்த உடனே அவளுக்கு என்னமா இருந்திருக்கும், அதான் இங்கே நான் 5வது ஸ்லோகத்தில் இதை சித்திரம் மாதிரி வர்ணிக்கிறாள் பட்டதிரி. வேதமார்க பரிமார்கிதம் ருஷா துவாமவீக்ஷ்ய பரிமார்கயந்த்யசௌ சந்ததர்ஷ சுகிருத்தின்யுலூகலே தீயமான நவநீதமோதவே. என்ன அர்த்தம்னா பட்டதிரி சொல்கிறாள், பெரிய ஞானிகள்லாம் வேதங்களெல்லாம் படித்து, ஸ்ருதிகள்லாம் படித்து, வேதாந்தம் உபனிஷத்துகள்லாம் படிச்சுவிட்டு அதன் மூலமாக நீ யார் என்பதற்காக, அறிய வேண்டும் என்பதற்காக தேடுறாளே உன்னை. அவளை ரொம்ப சுலபமாக உன்னை பார்த்துட்டாளே, உன்னை தேடி உன்னை கண்டுபிடிச்சி பார்க்குறாளே நீ சொல்கிறாள். அவள் பாக்கியசாலி இல்லையா?
என்று அர்த்தம். சுக்ருத்தினா அதான் அர்த்தம். அவ்வளவு லக்கியாம் அவள். அவள் ஒன்று பார்த்தாள்னு சொல்லக்கூடிய அழகான இந்த 5வது ஸ்லோகம் இது. வேத மார்க்க பரிமார்கிதம் ருஷா துவாமவீக்ஷ்ய பரிமார்கயந்த்யசௌ சந்ததர்ஷ சுகிருதின்யுலூகலே தீயமான நவநீதமோதவே. நான் அடிக்கடி ஸ்லோகங்களை திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இது நம்ம அத்தியனம் பண்ணுறோம், திருப்பி பல தடவை ஒரே ஸ்லோகத்தை கேட்டு இருந்தால் மனசில் பதிஞ்சிடுங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறதுன்னா. இந்த 5வது ஸ்லோகம் அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், யசோதைக்கு ஒரே கோபம், முக்கமெல்லாம் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது அவளுக்கு, இப்படி பண்ணிவிட்டான் என்று. ஏன்னா அவளுடைய ஸ்நேகிதர்கள்லாம் இந்த தயிர்ப்பானை உடஞ்ச இதை பார்த்துவிட்டு கைகளை எடுத்து கன்னத்தில் வச்சுட்டு சிரிச்சுட்டே அவள்லாம் வரா. இவளை இது பெரிய ஹாஸ்யமாக இருக்குது அவளுக்கு. அது வேறு பார்த்து இவள்லாம் பார்க்குறாள்னு வேறு இந்த குழந்தை இப்படி படாப்படுத்துறதுன்னு அவளுக்கு கோபம். அப்பொழுது அவசரமாக குழந்தையை பிடிச்சிருந்தாள். பிடிச்சிண்டு அவனுடைய முகத்தை பார்த்தாலாம். தாமரை பூ போன்ற வதனம் அது. சுவாமியோட முகம், அழகான முகம், வசீகரமான முகம். அதில் சுவாமி என்ன பண்ணாலாம், அப்படி நடிக்க ஆரம்பித்தாலாம். ஏதோ பயந்துட்ட மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துருக்கார் அந்த உரல் மேலே. அதை இந்த 6வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாள். துவாம் பிரகிருஹ்ய பத பீதி பாவனா பாசுரானன சரோஜமாசுசா ரோஷரூஷிதமுகி சகீபுரோ பந்தனாய ரசனாமுபாததே. இந்த 6வது ஸ்லோகத்தில் அவளுக்கு வந்த கோபத்தில் குழந்தையுடைய கையை ரெண்டையும் பிடிச்சிருந்தாள். பிடிச்சிட்டு இந்த குழந்தைய இப்படி விஷமம் பண்ணுறதே, பாடாப்படுத்துறதே, இதை கட்டி போட்டுடணும்னு நினச்சிருந்தாலாம். ஆனால் சுவாமி ரொம்ப பயந்து சுபாவம் மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்காள். இவளுக்கோ மகா கோபம். எல்லாரும் பார்த்து இவளை சிரிக்கிறாளேன்னு வேற. அதனால் என்ன பண்ணாள்னா, துவாம் பிரகிருஹ்ய பத பீதி பாவனா, பீதி பாவனா, நீங்கள் நடிச்சேள், பயந்த சுபாவம் மாதிரி முகத்தை வச்சுருந்து நடிச்சேள் நீங்கள். ஏ கிருஷ்ணா, குருவாயிருப்பா, குழந்தையான நீங்கள். துவாம் பிரகிருஹ்ய பத பீதி பாவனா பாசுரானன சரோஜமாசுசா. முகம் அப்படியே பிரகாசமாக இருக்கிற குழந்தை, அப்படியே தாமரப்பூ மாதிரி இருக்குது அந்த முகம். அதை பார்த்தாள். அதில் பயந்த சுரூபமாக நீங்கள் இருக்கேள். இந்த குழந்தையை கட்டி போடணும்னு நினச்சாள். ரோஷ ரூஷித முகி சகி புரோ, பக்கத்தில் எல்லாம் அவளுடைய சகிகள், அவளுடைய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காள் பக்கத்தில். யசோதையினுடைய ஸ்நேகிதாள்லாம் வந்திருக்காள், நந்தவரஜ ஸ்திரீகள்லாம். அவள்லாம் பக்கத்தில் இருக்கிறதே அவள் என்ன பண்ணாள், கயரை எடுத்து குழந்தையை கட்டி போட்டுன்னு இந்த உரலோட கூட கட்டி போட்டுவிட்டாக்க எங்கேயும் ஓடி போய் விளையாடி இந்த மாதிரி உபதிரவம் பண்ணாதுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் இருக்கட்டுங்கிறதுக்காக அங்கே பக்கத்தில் என் கயர் இருக்குமான்னு தேடினாள். அங்கே ஒரு கயர் இருந்தது. இந்த கயர் எடுத்து கட்டி போட போனாலாம். ரோஷரூஷித முகி சகி புரோ பந்தனாய ரசனாம் உபாததே. பக்கத்தில் இருந்த ஒரு கயத்தை எடுத்தாள். அதை கட்டணங்கிறதுக்காக, சுவாமியை கட்டணங்கிறதுக்காக. இது 6வது ஸ்லோகம். துவாம் பிரகிருஹ்ய பத பீதி பாவனா பாசுரானன சரோஜமாசுசா ரோஷரூஷித முகி சகி புரோ பந்தனாய ரசனாம் உபாததே. கட்டம் முடிஞ்சுதான் நாள். அது அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பந்துமிச்சதி யமேவ சஜ்ஜனஹ தம்பவந்தமை பந்துமிச்சதி சா நியுஜ்ய ரசனா குணான் பகூன் த்வ்யங்குலோனம் அகிலம் கிளைக்ஷத த்வ்யங்குலோனம் அகிலம் கிளைக்ஷத. ஆச்சரியமாக ஆச்சுன்னாள். இவள் பக்கத்தில் இருந்த ஒரு கயிறு நல்ல நீளமாக இருக்கேன்னு நினச்சின்னு சுவாமியை கட்டி போடலான்னு கட்டுறதுக்கா சுவாமியும் உரலையும் வச்சு கட்ட போனாள். கட்ட போனாக்க சுவாமியை கட்ட முடியலையாம். அழகா பட்டதிரி சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, பந்துமிச்சதி யமேவ சஜ்ஜனஹ தம்பவந்தமை பந்துமிச்சதி. உங்களை பக்தாளெல்லாம் மனசுக்குள்ளே கட்டி போட்டணும்னு நினைக்கிறாள், அவளாலேயே முடிய மாட்டேங்கிறது. பக்தாளெல்லாம் தங்களுடைய ஹிருதயத்தில் உன்னை கட்டி போடணும்னு நினைக்கிறாள். அப்பேற்பட்ட நீ உன்னை யசோதே உரலோடு சேர்த்து கட்டணும்னு நினச்சின்னு இருந்தாள்.
சா நியுஜ்ய ரசனாகுணான் பகூன்னு. அப்பொழுது பக்கத்தில் இருந்த கயத்தால் கட்டணும்னு பார்த்த பொழுது த்வங்குலோ நமக்கிலம் கிளைக்ஷத, அது 2 அங்குலம் குறைச்சலாக இருந்தது, கட்ட முடியல, நீளம் போறல. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்திரீ சொன்னாள், இங்கே இன்னொரு கயிறு இருக்குது, இந்த கயிறையும் அந்த கயிறையும் 2ஐயும் சேர்த்து கட்டி போடுனாள். அப்போ இதை முடிச்சு போட்டு 2 கயிறையும் சேர்த்துண்டாள். அதை கட்ட போனால் அதுவும் 2 அங்குலம் குறைச்சலாக இருந்தது. அப்போ உன்னூற்றி சொன்னால், பக்கத்தில் இன்னொரு கயிறு இருக்கு. ஏன்னா இங்கே அந்த நந்தவிரதத்தில் கயத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஏன்னா தயிர் கடையணும்னா நிறையா கயிறு வேணும், மாட்டெல்லாம் கட்டணும்னா கயிறு வேணும். அதனால் கயத்துக்கு பஞ்சமாக என்ன, அதனால் பக்கத்துலேருந்து இன்னும் கயிறு எடுத்துன்னு வந்தாள், அதை கொண்டு வந்து கொடுத்தாள். அப்போ யசோதை அந்த கயத்தையும் இந்த கயத்தையும் 2ஐயும் சேர்த்து முடிச்சு போட்டு கட்டியிருந்தாள். இப்போ நீளம் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி பார்த்தாள். அப்போவும் 2 அங்குலம் குறைச்சலாக இருந்துதான். இது ரொம்ப ஆச்சரியமாக போயிடுத்துனாள். சா நியுஜ்ய ரசனாகுணான் பகூனு ரசனாகுணான், பல தடவைகள் பல மடங்கு பல கயிறுகளை சேர்த்து கட்டி பார்க்குறாள். அப்பவும் த்வங்குலோ நமக்கிலம் கிளைக்ஷத, சதா சர்வதா அது 2 அங்குலம் குறைச்சலாகவே இருக்குது, சுவாமியை கட்ட முடியலையாம். இப்படி கஷ்டப்பட்டாடினாள். எல்லா ஸ்திரீகளும் சிரின்னு சிரிக்கிறாள். என்னடி இது, உன் குழந்தைய உன்னால் கட்ட முடியலையான்னுட்டு. இவளுக்கா கோபம் வர்றது, என்னடா அது கட்ட முடியலையேன்னுட்டு. இந்த வைபவத்தை பட்டதிரி 7ஆம் ஸ்லோகத்தில் சொன்னாள். பந்துமிச்சதி யமேவ சஜ்ஜனஹ தம்பவந்தமை பந்துமிச்சதி சா நியுஜ்ய ரசனாகுணான் பகூன் த்வங்குலோ நமக்கிலம் கிளைக்ஷத. அழகான ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. வேதமார்க பரிமார்கிதம் ருஷா த்வாமவீக்ஷ்ய பரிமார்கயந்த்யசௌ. வேதமார்க பரிமார்கிதம் ருஷா த்வாமவீக்ஷ்ய பரிமார்கயந்த்யசௌ. வேதமார்க பரிமார்கிதம் ருஷா த்வாமவீக்ஷ்ய பரிமார்கயந்த்யசௌ. சந்ததர்ஷ சுக்ருதின்யுலூகலே दीयमान नवनीतमोतवे. सन्ददर्श सुकृतिन्युलूखले दीयमान नवनीतमोतवे. सन्ददर्श सुकृतिन्युलूखले दीयमान नवनीतमोतवे. त्वां प्रगृह्य बत भीतिभावना भासुरानन सरोजमाशुषा. त्वां प्रगृह्य बत भीतिभावना भासुरानन सरोजमाशुषा. त्वां प्रगृह्य बत भीतिभावना भासुरानन सरोजमाशुषा. रोषरूषितमुखी सखी पुरो बन्धनाय रशनामुपाददे. रोषरूषितमुखी सखी पुरो बन्धनाय रशनामुपाददे. बन्धुमिच्छति यमेव सज्जनः तं भवन्तमयि बन्धुमिच्छति. बन्धुमिच्छति यमेव सज्जनः तं भवन्तमयि बन्धुमिच्छति. बन्धुमिच्छति यमेव सज्जनः तं भवन्तमयि बन्धुमिच्छति. सा नियुज्य रशनागुणान् बहून् द्व्यङ्गुलोनमखिलं किलैक्षत. सा नियुज्य रशनागुणान् बहून् द्व्यङ्गुलोनम् अखिलं किलैक्षत. सा नियुज्य रशनागुणान् बहून् द्व्यङ्गुलोनमखिलं किलैक्षत. सा नियुज्य रशनागुणान् बहून् द्व्यङ्गुलोनमखिलं किलैक्षत. श्री हरे नमः. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி மகா கருணையோடு அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ணாலாம். யசோதை சுவாமியை கட்டி போடணும்னுட்டு பல கயிறுகளை சேர்த்தாப்பில் முடிஞ்சு கட்டி பார்க்குறாள். எல்லாம் 2 அங்குலம் குறைச்சலாகவே இருக்குது, கட்ட முடியல. சுத்தீவில் இருக்கிற விரஜ ஸ்திரீகள், அவளுடைய ஸ்நேகிதிகள்லாம் எல்லாரும் சிரிக்கிறாள் கைகொட்டி. ஏண்டி உன்னால் உங்கள் குழந்தைய கட்டி போட முடியலையா, இப்படி ஒருத்தி உண்டோடின்ட்டு. அவளுக்கு அது வேற ஒரே சங்கோச்சம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு விஷத்து கொட்டுறது உடம்பெல்லாம். இதை பார்த்தாள் சுவாமி. அம்மாவனுடைய நிலையை பார்த்தாள், அவருக்கு கருணை வந்து கொடுத்து. ஏன்னா கருணாமூர்த்தி அல்லவா பகவான். அதான் சொல்கிறாள் இங்கே பட்டதிரி,
ஏ பகவானே, நீ பக்தாளுடைய துக்கங்களெல்லாம் நீக்கிறவனாச்சே, அப்பேற்பட்ட நீ உன்னுடைய அம்மாவான யசோத உன்னை கட்ட முடியாமல் திணறின்று இருக்கும்பொழுது மேலெல்லாம் வியர்த்து கொட்டி ரொம்பவும் களைப்பு உண்டாகி இருக்கிறத பார்த்தே நீ. அதோடு கூட பக்கத்தில் இருக்கிறவாள்னா அவளை கேலி பண்ணி சிரிக்கிறாள். இதெல்லாம் நீ பார்த்த கருணாமூர்த்தியான நீ என்ன தெரியுமா பண்ண? உன்னுடைய காருண்யத்தினால சரி அம்மாவால் கட்டட்டம்னு சொல்லிவிட்டு கட்டுக்கு உட்பட்டேன்னாள். எப்படி பக்தர் பக்தியினுடைய கட்டுக்கு உட்படுகிறோ சுவாமி, அப்படி உட்பட்டாராம். அதை 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். விஸ்மிதோஸ்மித சகீஜனேக்ஷிதாம் ஸ்வின்னசன்னவபுஷம் நிரீக்ஷதாம் நித்யமுக்தவபுரப்யஹோ ஹரே பந்தமேவ கிருபயான்வமன்யதா. ஹே பகவானே ஹரே, நித்யமுக்தவபுர் அப்யஹோ ஹரே, நீ நித்தியமுக்தன். முன்னாடியே சொல்லியிருக்காள் முதல் ஸ்லோகத்திலேயே பட்டதிரி. நிர்முக்தம் நித்தியமுக்தம், நீ நித்தியமுக்தன், நீ எப்பொழுதும் எட்டர்னலி ஃப்ரீ. அப்பேற்பட்ட ஒன்றை போய் கட்ட முடியுமா? ஆனால் நீ கட்டுக்கு உட்பட்ட. என்ன காரணம்? கருணையினால. விஸ்மிதோஸ்மித சகீஜனேக்ஷிதாம், தன்னுடைய சகிகள் தன்னுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாரும் கையை கொட்டி சிரிக்கிறாள் யசோதையை பார்த்து. என்டி உன்னால் கட்ட முடியலையான்னுட்டு. அதை பார்த்தோன்னே அவளோட அம்மாவுடைய உடம்பெல்லாம் களைச்சி போய் ஸ்வின்ன சன்ன வபுஷம் நிரீக்ஷதாம், ஒரேடியாக வேர்த்து கொட்டுறது, உடம்பெல்லாம் களைத்து போயிருக்காள். நிரீக்ஷதாம், அவளை பார்த்துவிட்டு மா கருணையோடு கூட தான் கட்டு அடைய வேண்டும் என்று நினைச்சு நித்தியமுக்த வபுர் அப்யஹோ ஹரே, நீ நித்தியமுக்தனான நீ, எட்டர்னலி ஃப்ரீ, ஒன்றை யாரும் கட்டுப்பட முடியாது. அப்பேற்பட்ட நீ பந்தமேவ கிருபையான்வ மன்யதா, அம்மாவுக்கு கட்டுப்படுவோம் சொல்லி உன்னுடைய மாயினால் அந்த கயிறு உன்னை கட்ட முடியா பண்ணினேன். அவளும் உன்னை கட்டி போட்டாள்ங்கிறாள். உலூக்கரத்தில் கட்டி போட்டாள். தாமம்னாக்க கயிறுன்னு அர்த்தம், உதரம்னா வயறுன்னு அர்த்தம். அவள் என்ன பண்ணாள், அந்த கயத்தை எடுத்து சுவாமியினுடைய வயத்தில் கட்டி உரலோடு கட்டி போட்டு விட்டாள். அதனால தான் சுவாமிக்கு தாமோதரன்னு பேர். தாமோதரங்கிற அர்த்தம் என்னென்னா, தாமம்னா கயிறு, உதரம்னா வயறு. வயத்தில் கயத்தால் கட்டி போட்டிருக்காள். அதனால் நீலேருந்து அவருக்கு சுவாமிக்கு தாமோதரன்னு பேர். அதை 8வது ஸ்லோகத்தில் அழகா சொன்னாள். விஸ்மிதோஸ்மித சகீஜனேக்ஷிதாம் ஸ்வின்னசன்ன வபுஷம் நிரீக்ஷதாம் நித்யமுக்த வபுரப்யஹோ ஹரே பந்தமேவ கிருபயான்வ மன்யதா. இப்படி அழகான 8வது ஸ்லோகம் இது. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஹே கிருஷ்ணா, நீ விஷமக்கார பையன். யசோதை சொன்னாள், ஏ விஷமக்கார கிருஷ்ணா, நீ இந்த உரலோட கட்டி கொஞ்ச நாள் இரு, அப்போ தான் நீ விஷம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவள் கட்டி போட்டாள். கட்டி போட்டுவிட்டு அவள் பின்னாடி அவளுடைய காரியங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி பின்பக்கத்துக்கு போனாள். அப்போ நீ என்ன தெரியுமா பண்ண, ஏற்கு முன்னாடியே திருட்டுத்தனமாக அந்த உரலனுடைய துவாரம் இருக்கே, அதுக்குள்ளே நிறையா வெண்ணெயை திருடி உள்ளே வச்சுருக்கே, அந்த வெண்ணெயை எடுத்து நீ அழகாக சாப்பிட்டுண்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தே நீ அப்படின்னு சொல்கிறாள் 9வது ஸ்லோகத்தில். ஸ்தீயதாம் சிரமுலூகலே கலேதி ஆகதா பவனம் ஏவசா ததா பிராகுலூகல பிலாந்தரே ததா சர்ப்பிரர்ப்பிதம் அதன்னவாஸ்திதாக. ஹே கிருஷ்ணா, ஸ்தீயதாம் சிரமுலூகலே கல இத்யாகதா பவனமேவசா யதா. அவள் என்ன பண்ணாள், நீ இங்கேயே இரு, ரொம்ப விஷம் பண்ணுற, உன்னை கட்டி போட்டுடுறேன் இந்த உரலோடையே கடைன்னு சொல்லிவிட்டு கட்டி போட்டுவிட்டு அவள் பின்பக்கம் வேலைகளை கவனிக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்பக்கம் போனாள். அப்போ நீ என்ன பண்ண, பிராகுலு கலபிலாந்தரே ததா, பிராக்குன்னா முன்னாடியேன்னு அர்த்தம். அவள் வரத்துக்கு முன்னாடியே சுவாமி என்ன பண்ணாள், நிறைய வெண்ணெயை எடுத்து அந்த உரலினுடைய ஓட்டை இருக்கும் இல்லையா, அதில் அதுக்குள்ளே அமுக்கி வச்சுருந்தார். அதை எடுத்து சாப்பிட்டு இருக்காள். பிராகுலு கலபிலாந்தரே ததா சர்ப்பிரர்ப்பிதம் அதன்ன வாஸ்திதாக. நீ நன்னா எடுத்து அழகாக சாப்பிட்டுன்னு இருந்தே, அம்மா வர மட்டும் நம்ம சாப்பிடுவோன்ட்டு வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு அழகாக இந்த 9வது ஸ்லோகத்தில் சொன்னாள். 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஏ குருவாயிரப்பா, நீ யாரெல்லாம் சுதந்திராளோ, யாரெல்லாம்
ஆஷா பாசங்கள்லேருந்து விடுபட்டு சுதந்திராளாக இருக்காளோ அவளுக்கு தான் நீ கிடைப்ப. அப்பேற்பட்ட நீ ஒன்றை அந்த யசோதை சாதாரண ஒரு கயத்தால் கட்டி போட்டு விட்டாளே, அது என்ன காரணம்னா நீ அவள் மேலே இருந்த கருணையினால. அப்பேற்பட்ட குருவாயூரப்பா உயர்க்கேந்து இதை பார்த்துவிட்டு ஆகாசத்துலேருந்து தேவதைகள்லாம் தேவலோகத்துலேருந்து உன்னை புகழ்ந்து நமஸ்காரம் பண்ணாளாமேன்னு சொல்லி அப்பேற்பட்ட நீ என் மேலே இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் நீ நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னாள். யத்யபாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷயானயா ஏவமாதி திவிஜைஹி அபிஷ்டுதோ வாதநாத பரிபாஹி மாம் கதாத். ஹே வாதநாதா, ஏ குருவாயூரப்பா, உன்னை தேவதைகள்லாம் பூஜிச்சாள். இந்த வைபவத்தை பார்த்துவிட்டு நீ உரலில் உட்காந்துன்னு வெண்ணதடி தின்னுருக்க. அதை பார்த்தாள். எப்படி? யத்யபாஷ சுகமோ விபோ பவான், எல்லா பாசங்கள்லேயும் விடுபட்டவாள். எல்லா பாசங்கள்லாம் ஆஷா பாசங்கள் இருக்கே, அதுலேருந்து பாசம்னாலே கயிறுன்னு அர்த்தம். ஆஷா பாசங்கள்லாம் ஆசைங்கிற கயிறு இருக்கே, அதில் மாட்டிக்காத இருக்கப்பட்ட ஜனங்களுக்கு பகவான் நம்பிடுவர். யத்யபாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷயானயா. யாரெல்லாம் பாசத்திலேருந்து விடுபட்டவாளோ அவளுக்கல்லவோ நீ கிடைப்பே. அப்பேற்பட்ட ஒன்றை பாசத்தினாலேயே கயத்தாலேயே கட்டி போட்டுவிட்டா உன் அம்மா. இந்த வைபவத்தை பார்த்தாள். சம்யத கிமு சபாஷயானயா ஏவமாதி திவிஜைஹி அபிஷ்டுதோ. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட தேவதா கணங்களெல்லாம் 33 கோடி தேவதைகளும் உயரக்கேந்து உன்னை நமஸ்காரம் பண்ணி புகழ்ந்தாளாமே. அப்பேற்பட்ட குருவாயூரப்பா பரிபாஹிமாம் கதாத்து, என்ன ரோகத்திலேருந்து காப்பாற்று. எனக்கு நிறைய வாத்த ரோகம் வந்திருக்கு, இதுலேருந்து என்னை சௌக்கியத்துக்கு கொண்டா, ஆரோக்கியத்தை கொடுங்கிறதா பிரார்த்திக்கப்பட்ட 10வது ஸ்லோகம் இது. யத்யபாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷயானயா ஏவமாதி திவிஜைரபிஷ்டுதோ வாதநாத பரிபாஹி மாம் கதான். பேர்பட்ட வசதியான 10வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. விஸ்மிதோத்ஸ்மித சகீஜனேக்ஷிதாம் ஸ்வின்னசன்னவபுஷம் நிரீக்ஷ்யதாம். விஸ்மிதோத்ஸ்மித சகீஜனேக்ஷிதாம் ஸ்வின்னசன்னவபுஷம் நிரீக்ஷ்யதாம். விஸ்மிதோத்ஸ்மித சகீஜனேக்ஷிதாம் ஸ்வின்னசன்னவபுஷம் நிரீக்ஷ்யதாம். நித்யமுக்தவபுரப்யஹோ ஹரே பந்தமேவ கிருபயான்வமன்யதாः. நித்யமுக்தவபுரப்யஹோ ஹரே பந்தமேவ கிருபயான்வமன்யதாः. நித்யமுக்தவபுரப்யஹோ ஹரே பந்தமேவ கிருபயான்வமன்யதாः. ஸ்தீயதாம் சிரமுலூகலேகல இத்யாகதா பவனமேவ சாயதா. ஸ்தீயதாம் சிரமுலூகலேகல இத்யாகதா பவனமேவ சாயதா. ஸ்தீயதாம் சிரமுலூகலேகல இத்யாகதா பவனமேவ சாயதா. பிராகுலூகலபிலாந்தரே ததா சர்ப்பிரர்ப்பிதமதன்னவாஸ்திதாः. பிராகுலூகலபிலாந்தரே ததா சர்ப்பிரர்ப்பிதமதன்னவாஸ்திதாः. பிராகுலூகலபிலாந்தரே ததா சர்ப்பிரர்ப்பிதமதன்னவாஸ்திதாः. யத்யபாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷயானயா. யத்யபாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷயானயா. யத்யபாஷ சுகமோ விபோ பவான் சம்யத கிமு சபாஷயானயா. ஏவமாதி திவிஜைரபிஷ்டுதோ வாதநாத பரிபாஹி மாம் கதாத். ஏவமாதி திவிஜைரபிஷ்டுதோ வாதநாத பரிபாஹி மாம் கதாத். ஏவமாதி திவிஜைரபிஷ்டுதோ வாதநாத பரிபாஹி மாம் கதாத். இது ஸ்ரீமன்னாராயணீயே உலூகலபந்தவர்ணனம் நாம 47 தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ.
अथ श्रीमन्नारायणीये उलूखलबन्धवर्णनं नाम 47 दशकम्। एकदा दधिविमाथकारिणीं मातरं समुपसेदिवान् भवान् स्तन्यलोलुपतया निवारयन् अङ्कमेत्यपपिवान् पयोधरौ अर्धपीतकुचकुड्मले त्वयि स्निग्धासमधुराननाम्बुजे दुग्धमीशदहने परिसृतं धर्तुमाशु जननी जगामते सामिपीतरसभङ्गसङ्गत क्रोधभारपरिभूतचेतसा मन्थदण्डमुपगृह्य पाटितं हन्तदेवदधिभाजनं त्वया उच्चलध्वनितमुच्चकैस्तदा सन्निशम्य जननी समादृता त्वद्यशो विसरवद्ददर्शसा सद्य एव दधिविस्तृतं क्षितौ वेदमार्गपरिमार्गितं रुषा त्वामवीक्ष्य परिमार्गयन्त्यसौ सन्ददर्श सुकृतिन्युलूखले दीयमाननवनीतमोतवे त्वां प्रगृह्य बत भीतिभावना भासुरानन सरोजमाशुसा रोषरूषितमुखी सखी पुरो बन्धनाय रशनामुपाददे बन्धुमिच्छति यमेव सज्जनः तं भवन्तमयि बन्धुमिच्छति सा नियुज्य रशनागुणान् बहून् द्व्यङ्गुलोनमखिलं किलैक्षत विस्मितोस्मित सखी जनेक्षितां स्विन्नसन्नवपुषं निरीक्ष्यताम् नित्यमुक्तवपुरप्यहो हरे बन्धमेव कृपयान्वमन्यथा स्थीयतां चिरमुलूखले खल इत्यागता भवनमेव सा यदा प्रागुलूखलबिलान्तरे तदा सर्पिरर्पितमदन्नवास्थिता यद्यपाशसुगमो विभो भवान् संयतः किमु सपाशयानया एवमादिदिविजैरभिष्टुतो वातनाथ परिपाहि मां गदात्। ओमिति श्रीमन्नारायणीये उलूखलबन्धवर्णनं नाम 47 दशकम्. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो
பக்தானாம் காமவர்ஷ द्युतरुकिसलयम् नाथ ते पादमूलम् नित्यम् चित्तस्थितम् मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितम् विश्वनाथ क्षमेथाः स्तोत्रम् चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयम् श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतम् लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणम् जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।